அதாவது இந்த 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 வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு ஒரு பழம் மாதிரி அல்லது ஒரு பூ மாதிரி இந்த வாழ்க்கை. டு வெரி கிளியர், வெரி வெரி கிளியர் ஸ்ட்ரெயிட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த பழமோ பூவோ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகி அது அவ்வளவுதான். 2-3 டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து அவ்வளவுதான், அதனுடைய ஒரு இது முடிஞ்சது. ஸோ லைஃப் இஸ் ஆல்சோ லைக் தட். வாழ்க்கையும் அப்படிதான். தோணும் நமக்கு ஒரு 75 இயர்ஸ் வாழ்ந்தாரு, 85 இயர்ஸ் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப திஸ் லைஃப் இஸ் வெரி ஸ்மால். அதுல எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ரிச்சான ஐ மீன் நல்ல ஒரு ஆயுளோட வாழ்ந்தாருன்னா கூட ஒரு 90 வருஷம் வாழ்றாருன்னு நம்ம வச்சுக்கலாம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 90 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 45 வருஷம் வந்து அவர் தூங்குறாரு இல்லைங்களா. ஸோ அங்கேயே 45 இயர்ஸ் போயிடுச்சு. நான் சொல்றது வந்து 90 வருஷம் வாழ்றவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறோம். இந்த 45 வருஷம் தூங்கிடுறாரு. தூங்கி தானே ஆகணும் நைட் டைம் மக்கள். அதுக்கு அடுத்தது இன்னும் 45 வருஷம் இருக்கு. அந்த 45 வருஷத்துல பார்க்கும்போது இந்த இந்த ஒன்றுமறியாத இந்த இளம் பருவம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 வருஷம் போயிடும். ஏன்னா அதுன்னு தெரியாது, அது இது அதுன்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் சும்மா ரஃப் கேல்குலேஷன். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 வருஷம் இருக்கு. அந்த 30 வருஷத்துல பார்த்தீங்கன்னா என்ன இதுல வந்து இந்த 30 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நமக்கு இருக்கக்கூடிய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ விரும்பியோ விரும்பாமலோ அல்லது அறிஞ்சோ அறியாமலோ கல்யாணம் பண்ணிக்கிறோம். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னை பொறுத்தவரையில இந்தியாவில் வந்து ஒரு 20 வருஷம் அதுக்கே போயிடுது. இது என்னுடைய பர்சனல் கேல்குலேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க வாழ முடியறதில்ல. உங்களுக்காக சத்தியமா வாழ முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் நடத்துவீங்களா, அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்காகவோ குழந்தைங்களுக்காக மெயினா. ஓகே, எப்படி பார்த்தாலும் 20 இயர்ஸ் அதுக்கே போயிடுது. அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா 90 வருஷம் நீங்க வாழ்ந்தா 10 இயர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு கிடைக்குது. 10 இயர்ஸ் தான். 90 இயர்ஸ் வாழ்ந்தா, அதுவும் சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடி என்ற மாதிரி வாழ்ந்தா 10 இயர்ஸ் நமக்கு கிடைக்குது. நீங்க சொல்லுங்க, இந்த 10 இயர்ஸ் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போகும்? அந்த ஒரு பழம் மாதிரி ஒரு பூ மாதிரி தானே, கரெக்ட் தானேங்க? இதுதான் அந்த 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 10 இயர்ஸ் அந்த பழம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த 10 இயர்ஸ்லயும் சண்டை போட்டுக்கிட்டு, அந்த 10 இயர்ஸ்லயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிட்டு, அந்த 10 இயர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீயா நானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது, அதனால என்ன விளைவுன்றதுதான். நீங்க எப்படி வேணா இருக்கலாம். இது யாருக்கும் வந்து நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற உரிமை யாருக்குமே இல்லை. நான் கூட மார்னிங் 1000 பேசுறேன் உங்ககிட்ட. எல்லாம் என்னுடைய கருத்துக்கள் தான். இந்த கருத்துக்கள்ல வந்து நீங்க எது எடுத்துக்கிறீங்க எது எடுத்துக்கிறது இல்லை, உங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து முக்கியமா லீடர்ஸ் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஒரு குவாலிட்டி என்னன்னா, யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் யூ மஸ்ட் பி ரெடி டு யூ மஸ்ட் கிவ் ஸ்கோப் ஃபார் அதர்ஸ் டு டிஸ்அக்ரி வித் யூ. இப்போ நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அந்த கருத்து வந்து இன்னொருத்தவங்க ஏத்துக்கலன்னா அது வந்து அவங்க ஏத்துக்காம இருக்கிறதுக்கு கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல நான் சொன்னது நீ ஏத்துக்கிட்டு ஆகணும்னு எப்ப சொல்றோமோ அங்கதான் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பு. அது மிகப்பெரிய தப்பு. ஏன்